ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாம்பே சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கடாயில் ஆயில் வச்சுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகா 3. நல்லா சட்னியாக போட்டு நீங்கள் பச்சை காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கடலை மாவில் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். ஒரு கப்பில் 1 கப் கடலை மாவு, அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1 கப் கடலை மாவு இருக்குது. இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது சைடில் இருக்கட்டும். நம்ம அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருவோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். உப்பு போட்டாலும் ஓகே, இல்லை தக்காளி போடும்போது உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி நல்லா குக் ஆகிடும். ஸோ வந்து இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி வைக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட், அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மஞ்சள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் நேரம் மூடி நல்லா வேக விடலாம். ஐ மீன்ஸ் தக்காளி நல்லா வதங்கி குக் ஆகணும். நல்லா நம்ம இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி விடலாம். எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி வதங்கும் போது இதில் குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடுவோம் சைட் பை சைட். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வதங்கிட்டுருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. பட் இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் தக்காளியிலேருந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கடலை மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நம்ம இப்போவே இந்த இது பண்ணால் இன்னும் அடிப்பிடிச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண வச்சுக்கலாம். ஸோ
நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடலாம். குக் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் நம்மளுக்கு டிஷ் ரெடி. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நமக்கு பாம்பே சட்னி ரெடி. இது அப்படியே சப்பாத்தியோட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். தோசை, இட்லி எதில் வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியான டிஷ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.